எல்லாரும் காந்தி பெரியார் மாதிரி இருந்துட்டா ஊர் உலகத்துல பிரச்சனையே இருக்காதுல்ல. இவர் மட்டும் என்னவா, இவர் எல்லாரும் மாதிரி தான் இருந்தார். இவர் மாறுறதுக்கு ஒரு உயிரில போயிருக்கு. நான் படிச்சவதான், எனக்கு மேல் சாதி கீழ் சாதின்னு எதுவும் இல்ல. சாதி இல்லையா, சாதி இருக்குனே ஊருக்குள்ள இருக்கு. 4 சாதிக்காரங்க 4 விதமா பேசுவாங்க. உங்க அப்பா மூஞ்சில காரி துப்புவாங்க. துப்புனா துப்பட்டும், ஊரு கிடக்கு. நீ தள்ளு. உன் அப்பாவுக்கு தெரிஞ்ச என்ன தெரியல. சென்னைக்கு போறோம், கட்சி ஆபீஸ்ல தங்குறோம். அங்கே தாலி ஒரு நிமிஷம் ஆத்திரப்பட்டதுல பாயில் முழுக்க எழுதிட்டு இருக்காரு. அதுக்குன்னு காதலிச்சா கொலை பண்ணுவாங்களானே? காதலிச்சதுக்காக மட்டும் இல்ல, சாதி விட்டு சாதி காதலிச்சதுக்கு. சாதிக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கு? மத்த சாதிக்காரங்கெல்லாம் அவங்களுக்குள்ள அங்காளி பங்காளி அத்தை மாமன்னு உறவு சொல்லி பழகிக்கிட்டாங்க. நம்ம ஆளுங்க நம்ம பாட்டம் பூட்டம்லாம் அந்த காலத்துல இருந்து அவங்களை எல்லாம் சாமி சாமின்னு சொன்னதுனால அவங்க எல்லாம் தன்னை சாமியாவே நினைச்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் எப்போனே மாறும். நல்லா படிக்கணும், அப்பதான் மாறும். வா, எனக்கான விடுதலையை நான் தான் போராடி வாங்கணும்ன்றதுக்காக இங்க நிக்கிறேன். போராடி வாங்க போறீங்களா? அப்ப உங்களுக்காக போராடி சமூக நீதியை பெற்ற பெரியார் வந்துட்டீங்களா? எதிராக போராட நிறைய பேரை பத்தி நானும் படிச்சிருக்கேன். அதுல இவர் ஒருத்தர். அதனால என்ன பலன்? சாதி ஒழிஞ்சிருச்சா? அதுக்கப்புறம் தான் சாதிய கொடுமைகளும் வன்முறையும் அதிகமாயிருக்கு. எத்தனை திருமணங்கள் சாதிய காரணம் காமிச்சு நிறுத்தப்பட்டிருக்கு, எத்தனை ஆணவ கொலைகள் நடந்திருக்கு ஐயா. அதெல்லாம் நடக்காம இருந்திருந்தா சாதி ஒழிஞ்சிருச்சு நம்ம நம்பலாம் ஐயா. உங்களுக்கு கோமணம் கட்டி விட்டது நாங்க தான், படிக்க வச்சது நாங்க தான், சமூக நீதி வாங்கி கொடுத்தது நாங்க தான் வார்த்தைக்கு வார்த்தை முழங்குறாங்களே சில அரசியல்வாதிகள். அவங்க யாராவது இந்த போராட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்களா? அவ்வளவு ஏன் ஜாதி ஒழியணும் இயக்க வச்சு நடத்துறாங்களே அவங்களாவது குரல் கொடுத்திருக்காங்களா? மாட்டாங்க. ஏன்னா ஜாதியை வச்சு தானே அவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. கீழே இருக்கிறவன் வயது மேல வந்துடக்கூடாது. வந்துட்டா கேள்வி கேட்பான்ல. இப்ப சாரி ஃபார் தி இன்டரப்ஷன் யுவர் ஆனர். அரசும் சரி அரசியல்வாதிகளும் சரி அவங்களை இப்படி பேர் சொல்லி கூப்பிடுறது அவங்களை தரம் தாழ்த்தத்துக்கு இல்ல, அவங்களுக்கு நிரந்தரமா இடஒதுக்கீடு சலுகை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லி விரும்புறேன். ஐயா, இந்த நாட்டுல எந்த ஜாதிக்கு இடஒதுக்கீடு இல்ல, அதே எங்களுக்கு மட்டும் இடஒதுக்கீடு இலவசமா கொடுக்குறாங்களா, விட்டு கொடுக்குறாங்களா? சாரி. இனிமேல் ஒவ்வொரு தமிழனும் தமிழ் குடிமகனாக பிறந்து தமிழ் குடிமகனாக வாழ்ந்து மறைய வேண்டும். அட்மிஷன் பண்ணுமா? சரி. எந்த கிளாஸுக்கு? 4th ஸ்டாண்டர்ட். 4th-ஆ? பேர் என்னப்பா? குலசேகரன். குலசேகரனா? அப்பா பேர் என்ன? சின்னசாமி. அம்மா பேரு? நீங்க சொல்லுங்க. பார்வதி. என்ன ஜாதிங்க? தமிழ் குடிமகன். ஜாதி வேணாம்னு நினைக்கிறவங்க தமிழ் குடிமகன் பதிவு பண்ணலான்னு கோர்ட்ல ஆர்டர் கொடுத்திருக்காங்க.